சொல்லியிருக்கா. இந்த பையனை கூப்பிட்டு ஏதாவது கறி கறி எடுத்துகிட்டு வர சொல்லணும். மருமக கிட்ட கொடுத்து சமைச்சு வைக்க சொல்லணும். இல்லை ஜேம்ஸே, இங்கே வாளே. என்னம்மா எது கூப்பிட்டிய? இல்லை, உன் தங்கச்சி வாராளாம்டே ஊர்ல இருந்து. என்னம்மா சொல்லியா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கே இப்போ தாமலே ஃபோன் அடிச்சு சொன்னா. அதனால அதான் வேகமாக ஓடி வந்தேன். போய் கறி கறி ஏதாவது வாங்கிட்டு வா, வாரத்துக்குள்ளே ஏதாவது சமைச்சு வைப்போம். ஆகட்டும்மா, எடுத்துட்டு வாரேன். என்ன சமைக்க போறிய? இல்லை சிக்கனு மட்டனு மீன் நேரம் ஏதாவது வாங்கிட்டு வாளே. எனக்கு என்ன தோணுதோ நான் சமைக்கேன். அண்ணா ஏமா நீங்க தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கீங்க? பிரேமாவை கூப்பிட்டா உங்களுக்கு ஒத்தாசையா ஏதாவது வேலை செஞ்சுட்டு கிடப்பான்ல. யாரு? ஓ பொண்டாட்டியாளு? அவள்கிட்ட ஒரு வேலை சொன்னா அவள் எனக்கு 10 வேலை வைப்பா. ஒரு கூறு கிடையாது பார்த்துக்க. அவள்கிட்ட நான் இதெல்லாம் சமைக்க சொன்னேன்னா இதோட என் மாவை வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு என்னத்தையாவது பண்ணி வச்சிருவா. அதனால நானே என் மாவளுக்கு சமைச்சிக்கிறேன். நீ போய் நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. ஏமா அப்படி சொல்லுதிய? அவ ஏதாவது உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாள்ல, காய் நறுக்கிறது எதுனா எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம் தேய்க்கிறதுக்காவது கூப்பிட்டுக்கோங்க. எல்லா வேலையும் எப்படி தனியா கடந்து செய்வீங்க? இல்லை, நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வர முடிஞ்சாவா? இல்லைன்னா சொல்லு, நானே போய் வாங்கிக்கிறேன். சும்மா உன் பொண்டாட்டி இழுத்து விட்டுட்டீங்க வேலை கட்டிட்டு கிடக்காத. அவள்கிட்ட ஒரு வேலை சொன்னா அவள் எனக்கு 10 வேலை வைப்பாளே. ஒரு நாள் பாத்திரம் தேய்ச்சிட்டா சமைக்கணும் அப்படின்னு சொல்லியே இருக்கிற மொத்த பாத்திரத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு வர. என்னன்னு கேட்டால் அது எதுவுமே நல்லா இல்லைன்னு நாறுதுன்னு சொல்லிட்டு கிடக்கா. என்னமோ அவள் வீட்டில் தினம் புது புது பாத்திரமாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டா மட்டும் எல்லா பாத்திரத்தையும் தூக்கி வீசிட்டு கிடக்கா. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு? அந்தாலும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். உன் பொண்டாட்டி கையை எதிர்பார்த்து தான் நான் இருக்கணும். என் மாவளுக்கு சாப்பாடு போடணுன்ற நிலைமை வந்தால் அப்படி ஒரு நிலைமையாக வரக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு கிடக்கேன். அப்படி வந்தால் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. ஏத்தே, ஏன் அப்படி சொல்லுதியா? அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் உங்களை? வாட்டி வா. என்ன இவ்வளோ நேரம் நின்று ஒட்டி கேட்டுட்டு கிடந்தியோ? என் மாவங்கிட்ட நான் என்ன பேசியேன்னு? என்ன வெளியே மரவா போய் நீ நான் பேசிட்டு கிடந்தீங்க? நடு வீட்டுக்குள்ள நின்று அலறிட்டு தானே கிடந்தீங்க 2 பேரும். அந்தாலும் என்ன சத்தம் கேட்குதுன்னு தான் வந்து பார்த்தேன். ஏடி என்ன சத்தம் போட்டுட்டு கிடக்க? ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? இவ்வளோ நேரம் நான் பாட்டி என் வேலை உண்டு நான் உண்டு தானே கிடந்தேன். உங்கள் அம்மா தான் இப்போ தேவையில்லாமல் என்னை பற்றி பேசி சண்டைக்கு இழுக்காவ. அவங்கள விட்டுட்டு என்னையே கேட்கீங்க? ஏட்டி, எனக்கு என்ன வேலை இல்லாமையா கிடக்கு உன்னை சண்டைக்கு இழுத்து நேரம் போகிறதுக்கு? என் மவன் வரான்னு இப்போ தான் ஃபோன் அடிச்சு சொன்னா. அதனால வந்து என் மவன் கிட்டே போய் ஏதாவது வாங்கிட்டு வரலையே, அவளுக்கு சமைச்சு வைப்போம் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தேன். நீ எதுக்கு இப்போ நடுவில் வந்து அழுத்திட்டு கிடக்க? நீங்கள் தான் என்னையை பற்றி நான் இல்லாதப்போ குறை சொல்லிட்டு கிடந்தீங்க. அதனால வந்து கேட்கேன். அப்படி என்ன உங்களுக்கு நான் வேலை செய்யாமல் போயிட்டேன்? எல்லா வேலையும் நான் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் 10 தடவை செய்யற மாட்டீங்க. ஏடி என்னட்டி நீயும் சண்டை இழுக்க மாட்டேங்கே பேசிட்டு கிடக்க? கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயேன். வயசுல பெரியவங்க தானே. அதுக்கு அவங்கள ஒழுங்காக பார்த்து பேசி சொல்லுங்க. தேவையில்லாமல் என்னையா இழுக்காவ. ஏம்மா விடுமா, இப்போ உனக்கு என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு போய் நீ வேற வேலை கிடந்தா பாரு. இல்லை என்ன ஓ பொண்ணாட்டிட்டு இருந்து என்னைய காப்பாற்றுறதா நினச்சிட்டு கிடக்கியோ? நான் தாமலே என் வீட்டுக்குள்ளே சண்டை வர வேணான்ட்டு வந்துட்டு எதுவும் சொல்லாமல் கிடக்கேன். அன்றைக்கி பாத்திரத்தை தூக்கி போட்டதே இன்றைக்கி தான் சொல்லி அதையே நீ எதுவும் கேட்கல. அந்த நேற்று துணி அலசி போட்டிருக்கா. என் துணியை மட்டும் விட்டுட்டு அவள் துணியும் உன் துணியும் அவள் பிள்ளை துணியை மட்டும் துவச்சி காய வச்சு கிடக்கா. நான் என்ன தீர்ந்த தகாதவளா? இல்லை எனக்கு எதுனா வியாதி வந்துட்டா? ஒரே ஒரு சீலை கிடந்திருக்கு, அதை கூட எதுக்கு துவைக்கணும்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு கிடக்கா. அப்படி என்ன நான் இது பண்ணிட்டேன் அவளை? ஏட்டி எதுக்கடி இப்படி பண்ணிட்டு கிடக்க? ஒரு சீலையை துவைக்கிறதுல என்ன குறைஞ்சிட்டு போற? எல்லா துணியும் துவைக்க முடியுதோ உன்னால அந்த ஒரு சீலையை துவைக்க முடியலையா? இது என்ன பழக்கம் இது ஒதுக்கி வச்சுட்டு துவைக்கிறது? ஆமாம், எதுக்கு அன்றைக்கி பாத்திரம் தேய்க்க சொன்னால் எல்லா பாத்திரத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கிடந்தேன். வேலை ஒழுங்காக செய்யறதா இருந்தால் செய், இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கூட போயிடு. சும்மா இங்கே ஒரு வேலைக்கு 10 வேலை வச்சுட்டு கிடக்காத. அப்படியாங்க? அப்போ வேலை செய்ய முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுருவியாளா? சரி, அப்போ நான் இப்போ சொல்லியேன் என்னால் வேலை செய்ய முடியாதுங்க. ஆமாத்தே, என்னால் வேலை செய்ய முடியாது, நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஐயையோ, இவன் என்ன இப்படி சொல்லிட்டா? இப்போ இவங்கள்ட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மட்டுக்க ஒன்றும் இல்லாத பிரச்சனையை நானே கேட்டு பெருசாக்கி விட்டுவிட்டேனே. முதல்ல இங்கேருந்து ஓடிடணும். இல்லை ஜேம்ஸு, என்னல இது? உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டு கிடவா, நீ பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்க? ஏத்தே, அதான் நான் சொல்லிட்டோம்ல, இனிமேல் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, நீங்களே செஞ்சுக்கிடுங்க. ஆமாம், இப்போ மட்டும் எல்லா வேலையும் நீயா செஞ்சுட்டு கிடக்க? எல்லாத்தையும் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். போ. அதுதான் நானும் சொல்லியேன். நான் தான் எந்த வேலையும் செய்யறது இல்லைல்ல, அதே மாரி செஞ்சாலும் உங்களுக்கு 10 வேலையை மாற்றி வச்சுடுதேன். அதனால நீங்களே செஞ்சுடுங்க எல்லா வேலையும். பிள்ளைக்கு பசி எடுத்துக்கிச்சு, அவளுக்கு எதையாவது சமைச்சு ஊட்டி விடுங்க. நான் வெளியே போயிட்டு வரேன். சே, என்ன பொம்பளை இவலாம்! எப்படிதான் இவளையெல்லாம் பெற்று வளர்த்தா அவ்வளோ தெரியல. ஆளும் மூஞ்சியும் பாரு. இந்த நாத்து வரதுக்கு முன்னாடியே இப்படி சண்டையை வச்சுட்டு போயிருக்கு. இன்னும் வந்து என்ன பொம்பளை இழுத்து விட்டுட்டு போக போதோ தெரியல. மாசத்துல 10 நாள் சம்பள நாள் வரும்போதெல்லாம் இது வந்து காலி பண்ணிட்டு போயிடுது. சே, ஆனால் என்னன்னா இப்படி வெறுப்பாக கிடக்கு. இந்த பையன் புக்கு வாங்க போகிறேன்னு சொன்னவன் இன்னும் காணலை. எப்போ வருவான்னு தெரியலை.
உள்ளே அழிஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கே. ஏதாவது பாட்டு படிக்கலாமா? என்ன பாட்டு பாடியது? இந்த ரீல்ஸில் ஒரு பாட்டு ஓடுமே, அதை பாடுவோமா பேசாம? சரி பாடுவோம், விருப்பம் தானே கிடக்கு. குட்டுமா குட்டு நன்னா குட்டுமா குட்டு நன்னா குட்டுமா குட்டு சிப்பரே நன்னா குட்டுமா குட்டு. அட இன்னிலேயே நான் பாடாம வேற யாரோ பாடுற மாதிரி சத்தம் கேக்கு. ஆவி இது வந்துட்டோ? ஆவி வரலட்டே, உங்க அக்கா தான் வந்திருக்கேன். இந்த பக்கம் திரும்பி பாரு. அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்களா? என்னலே மரியாதைலாம் புதுசா இருக்கு. ஆமா, இனிமே கொடுக்கணும், கொடுத்து தானே ஆகணும். பரீட்சைக்கு படிக்க சொன்னா உட்காந்து குட்டுமா குட்டேன்னு பாட்டு பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏக்கா இல்லக்கா, இந்த பையன் புக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, அவனை இன்னும் காணல. அதான் வெறுப்பா கிடந்ததேன்னு கொஞ்ச நேரம் ஏதாவது பாடிட்டு கிடப்போமே நினைச்சிட்டு கிடந்தேன். எது புக்கு வாங்க போயிருக்கானா? அப்ப இவ்வளோ நாளும் புக் இல்லாம தான் 2 பேரும் சுத்திட்டு கிடக்கீங்களா? ஐயோ, நம்மளே மாட்டி கொடுக்கமே வாயை விட்டு எப்ப பார்த்தாலும். இல்லை கேட்கும்ல, பதில் சொல்லு. ஏக்கா அப்படி இல்லைக்கா, பரீட்சைக்கு படிக்க கைடு விற்கின்னு சொன்னாவே, அதனால அதில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தோம். அதை வாங்கிட்டு இந்த வந்துட்டு இருப்பேன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க்கா. நானும் பார்த்து கொடுத்தாமலே இருக்கேன், வீட்டுக்குள்ளே தான் கிடக்கேன். ஆனால் நீ படிக்கிற மாட்டுக்கோ ஒன்றும் தெரியல. வீட்டுக்குள்ளே கிடந்தா மட்டும் படித்தாதான் பாஸ் ஆக முடியும். ஒழுங்காக படித்து மார்க் எடுக்கிற வழியை பாரு. அப்போ தான் உனக்கு பிடிச்ச மட்டும் தான் காலேஜ் கிடைக்க சொல்லிட்டேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு காலேஜில் போட்டு என்னென்னையோ ஒன்று படிச்சுட்டு போக வேண்டியது தான். ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னத்தையாவது பண்ணி ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. சும்மா உட்காந்து விளையாடிட்டு கிடக்காத. விளையாட்டுத்தனம் கிடையாது இது ஒன்றும். நானும் போனால் போதுன்னு வீட்டில் சொல்லி கொடுக்காம கிடக்கேன். இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வச்சிடறேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏக்கா ஏங்கா அப்படிலாம் சொல்லுதீங்க? நான் தான் படிக்கேன்னு சொல்லுதோம்ல. அவன் புக்கு வாங்கிட்டு வரட்டும், நாங்கள் படிக்கும். நான் எப்படினாலும் படித்து நல்ல மார்க் எடுத்துருவேன்க்கா. பார்க்கம்ல என்ன மார்க் எடுக்கேன்னு பார்க்கேன். அதுக்கப்புறம் தான் இருக்கும் உன் கதை என்ன ஏதுன்ட்டு. ஒழுங்காக ஊர் சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வழியை பாரு. வீட்டுக்குள்ளே கிடந்தா மட்டும் பாஸ் ஆகிட முடியாது. புக்கை திறந்து பார்க்கவாது செய்யணும். புக்கே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நீ எல்லாம் படிப்ப? இந்த வாரம் லீவில் உனக்கு நான் டெஸ்ட் வைப்பேன்லே. டியூஷனுக்கு அனுப்பலன்னா என்ன? ஒழுங்காக உட்காந்து படித்து நீ பாஸ் ஆகிற வரைக்கும் உன்னை நான் விடுறதா இல்லை. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்லே போவேன். இவன் என்ன கத்திட்டு வெளியே போயிடுவான். வேலைக்கு வந்தால் தானே தெரியும் நான் என்ன பண்ணி ஏதுன்னு சொல்லிட்டு நினைக்காத. நான் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போவேன். இவன் வீட்டுக்குள்ளே இருக்கானா படிக்கானான்னு பார்த்துட்டே இருமான்னு சொல்லிட்டு. நீ ஊர் சுற்றுறன்னு மட்டும் தெரிஞ்சுது அவனே அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க்கா. நான் ஒழுங்கா படிக்கேன். பார்க்கேம்லே பார்க்கேன். இன்னைக்கு மாதிரி நான் திரும்ப வரும்போது குட்டுமா குட்டுன்னு பாட்டு பாடிட்டு இருந்தீன்னு வையே, அப்புறம் குடுமா குடுன்னு அப்பா உன்னை வெளுத்து வாங்குவார். ஞாபகத்தில் வச்சுக்கோ. சே, இவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக போயிடுச்சு நம்ம நிலமை. எப்போதான் இந்த எக்ஸாம் முடிச்சு பாஸ் ஆகி தொலைவனும் தெரியல. ஒரே போட்டு பேயாட்டம் ஆட்டிட்டு கிடக்கா இன்னைய போட்டு. சே சரிம்மா, நேரம் ஆயிட்டு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இல்லை, அப்பாவும் வாரேன்னு சொன்னாரு. உன்னை இன்னைக்கு விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. அந்த பக்கம் ஏதோ வேலை கிடக்கான். அப்படியாம்மா? ஆமாண்டி. ஆமாம் மக்களே, இன்னைக்கு நான் அந்த பக்கமாக தான் போகிறேன். அந்தாலும் போகும்போதும் நீ ஆஃபீஸில் விட்டுட்டு போகிறேன் வா. ஆட்டம்பா போகலாம். சரிம்மா, நான் போய் வண்டி எடுக்கவா? சரிம்மா, அப்போ நானும் போயிட்டு வரேன். சரி மக்களே, சாப்பாடு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே எதையாவது வாங்கி சாப்பிடு. சரிம்மா, வாங்கிக்கிறேன். ஏட்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிடாம கிடக்காதடி. ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் கிடக்கு உடம்புல. ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா, வாங்கி சாப்பிட்றேன். இப்போ நான் பாறேன். வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. ஆனால் எப்படியும் வாங்கி சாப்பிட மாட்டா. எப்படி இருந்தாலும் பட்டி கிடந்துட்டு பட்னியாக தான் வீட்டுக்கு வர போறா. என்னத்த பண்ண, சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. நல்லா அழகா இருக்கு. இப்போ மட்டும் அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா நல்லா பேசிட்டு அழகா போயிருக்கலாம், ஒரு பாட்டு போட்டுட்டு. ச்சே, நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம். ஒருவேளை நமக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு தெரிய மாட்டேக்கே. ஆனால் அந்த முதல் தடவை அந்த பொண்ணை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. இருந்தாலும் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கே. இப்படி என்னைய தனியாக புலம்ப விட்டுட்டே இந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏதோ பக்கத்தில் தான் லொக்கேஷன் தெரிஞ்சுது. இருந்தாலும் எங்கன்னு கரெக்டாக தெரில. தூரமா கிட்டையா, எவ்வளோ நேரம் ஆகும், எதில் வரா, இப்படி போகிறான்னு எதுவும் தெரியல.
இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.